இவன் யார் தெரியுதா? இவனை போய் தட்டுனா இந்த பர்கானோ வாசா இருக்குல்ல, என் கனவு இருக்குல்ல, என் கனவை ஒரு 35 வயது இராணுவ வீரன் செயல்படுத்திட்டான் அந்த நாட்டை. மாத்திரம் பாரா நாட்டை இந்த பரதேசி பயிலுமே நினச்சிக்கிட்டியா? மரம் நடுவோம், மழை வருவோம். எங்க நடுவ? எங்க நடுவ? பாரு பாரு, என்னை மாதிரியே பேசுவான் பாரு. Restore discipline, then argue your case. Whoever governs Singapore must have that iron in him, or give it up. This is not a game of cards. This is your life and mine. I've spent a whole lifetime building this. இவன் யார் தெரியுதா? இவனை போய் தட்டுனா இந்த பர்கானோ பாசா இருக்குல்ல, பர்கானோ பாசா அதை தட்டுனா சீமான்னு தட்டினா இவர் வந்துடுவாப்புல. டே, அவனுக்கு தெரியுதுடா நான் சொல்கிறத அவன் நிறைவேற்றியிருக்கான்னு. அந்த இப்ராஹிம் ட்ரோரே அந்த வலையொலியில் வந்து அந்த நாட்டின் ஆப்பிரிக்காவில் பர்கானோ பாசாவுடைய சீமான் அப்படின்னு போட்டால் இப்ராஹிம் ட்ரோரையை காட்டிடும். என் கனவு இருக்குல்ல, என் கனவை ஒரு 35 வயது இராணுவ வீரன் செயல்படுத்திட்டான் அந்த நாட்டை. ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த பர்கானோ பாசாங்கிறவன் தாய் நாட்டடா மாற்றிட்டான். இந்த எதனால அவனால முடியுது? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால். லீக்வானியால ஏன் செதுக்க முடிஞ்சது? தன்னலமற்ற மக்களின் கருத்துக்கு இல்லை, மக்களின் நலனுக்கு. எங்க அப்பா என்ன சொன்னா? சொல்றது கேளியா, படியா, போயா, விளையாடியா. அதுதான்டா, அதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறைக்கு ஒற்றை சொல் தாயின் பேரன்பு. 2 வார்த்தையில், தாயின் பேரன்பு. அந்த ஆட்சியை உங்கள் மகன் தருவேங்கிறேன். இந்த ஆட்சி இருந்தால், இப்படி ஆட்சி இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னா இந்த மகனுக்கு ஒரு வாக்கை தந்து அதிகாரத்தை தான். ஓட்டை போட்டு நாட்டை என்கிட்ட கொடு, இல்லை எவனுக்கோ போட்டு எங்களை சுடுகாட்டில் போட்டு போ. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த பாரு, ஒரு முதிவன் ஒரு மோட்டர் பைக்கில் 4 பேர் போகிறது. இங்கே பாரு எப்படி ஒரு தாந்தோண்டித்தனம். கடையில் தெருவில் உட்காந்து குடிக்கிறது. இந்த ஒழுங்கெல்லாம், இந்த ஒழுக்கச்சிதைவெல்லாம் மாற்றி கொண்டு வருவது தாயின் பேரன்பு, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கனவு. அதை நிறைவேற்ற இந்த ஒரு கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல நாங்கள், எங்கள் கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். நல்ல நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழிநடத்தி செல்லுங்கிறான். நான் நல்ல நோக்கத்தை கொண்டிருக்கிறனால தான் அது என்னை வழிநடத்தி செல்லுது. என்ன சொல்லுது? இதில் எவனோடும் கூட்டணிக்கு போயிடாத, நீ தனியாக நில்லு, தனிச்சு நில்லு. செய்கிறதுக்கு என்ன காரணம்? அது சொல்லுது, போயிடாத. அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை இந்த மண்ணில் வழங்கி ஒரு மகத்தான நாடாக என் நாட்டை ஒரு சிற்பி போல செதுக்கி செதுக்கி உருவாக்குவேன் என்கிற உறுதியை என் அன்பு சொந்தங்களுக்கு, என் அருமை பெற்றோர்களுக்கு, என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மகனுக்கு வாக்கை செலுத்துங்கள். இந்த நிலத்தில், இந்த தேர்தல் களத்தில் வரலாறு உங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பை தந்திருக்கிறது, மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை. இந்த தேர்தல் ஒன்று தான் நமக்கு இருக்கிற மாறுதல். அதை மாற்றத்திற்கான தேர்தலாக பாருங்கள். இந்த களத்தில் போட்டியிடுகிற இந்த திருவள்ளூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி செந்தில்குமார் MBA வழக்கறிஞர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என்னுடைய அன்பு தங்கை பூந்தமல்லியில் போட்டியிடுகிற வழக்கறிஞர் மேகலா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பொன்னேரி தொகுதியிலே போட்டியிடுகிற
என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் ராஜாத்தி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்து மதுராவேல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள். திருத்தணி தொகுதியில் போட்டியிடுகிற ஆறுயிர் தம்பி சந்திரன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றியிடுங்கள். அடுத்ததாக கும்மிடிப்பூண்டி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். அடுத்ததாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற கியாபை நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபை விஸ்வநாதனுடைய அன்பு பேத்தி வெற்றி செல்வி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் அதிகாரம் நம் மக்களுக்கான அதிகாரம். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.